வறுமை சூழலில் தமிழில் படித்து IAS தேர்வு எழுதி வெற்றி பெற்றவரை ஊர் மக்கள் ஒன்று திரண்டு பட்டாசு வெடித்து வரவேற்று கொண்டாடி மகிழ்ந்தனர். தனது விடாமுயற்சியால் சாதனை படைத்த இளைஞரை பற்றி இந்த தொகுப்பில். இப்படி பட்டாசு வெடித்து ஊரே கொண்டாடுவதற்கு என்ன காரணம்? தங்கள் மண்ணில் பிறந்து தமிழில் படித்து IAS அதிகாரியாக உயர்ந்திருக்கும் மண்ணின் மைந்தனுக்காகத்தான் இத்தனை கொண்டாட்டங்கள். கடலூர் மாவட்டம் நெய்வேலி வடக்கு மேலூரைச் சேர்ந்தவர் மணிகண்டன். வறுமை சூழலில் வாழ்ந்த மணிகண்டன் எப்படியும் IAS ஆவது என்ற கனவோடு அதற்கான முயற்சியில் இறங்கினார். என்னதான் திறமை இருந்தாலும் வசதியானவர்களால் மட்டுமே சாத்தியம் என்று கருதப்படும் IAS அந்தஸ்திற்கு உயர வறுமை ஒரு தடையல்ல என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். மணிகண்டன் தந்தை ஆறுமுகம் நெய்வேலி சுரங்க நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளியாக இருந்தார். உடல்நலக்குறைவால் அந்த பணியில் அவரால் நீடிக்க முடியவில்லை. தாய் வள்ளி வீட்டு வேலைகளுக்கு சென்றும் வயலில் கூலி வேலை பார்த்தும் மணிகண்டனை படிக்க வைத்தார். தனது மகன் எப்படியும் சாதிப்பான் என்ற நம்பிக்கை இருந்ததாக கூறும் வள்ளி, தனது மகன் IAS ஆனதை அடுத்து இத்தனை நாள் தான் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருப்பதாக உணர்கிறார். இப்போ இதில் படித்து கோயம்புத்தூரில் நான் கலெக்டராக தான் ஆகணுங்கிற ஒரே குறிக்கோளில் படித்தோம். நாங்கள் வேலை செஞ்சு தான் படிக்க வச்சோம், கஷ்டப்பட்டு தான் படித்தோம். படித்து இப்போ இந்தியாவுக்கு 33வது இடத்துல 333வது இடத்துல தேர்ச்சி பெற்றிருக்கான். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கும். என் பையன் லட்சியமே அதுதான், IAS கலெக்டர் ஆகணும், நாட்டு நிலம் செய்யணும், அதுதான் அவனுடைய லட்சியமே. கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சோம். எனக்கு பெருமையாக இருக்குது. ஊருக்கும் பெருமை, எனக்கும் பெருமை. இலக்கு இதுதான் என்பதை தீர்மானித்துக் கொண்டு அதை நோக்கி விடாமுயற்சியுடன் பயணித்ததாக கூறும் மணிகண்டன், இந்த தேர்வில் 4 முறைகள் தோல்வி கண்டாலும் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சித்ததால் இலக்கை அடைய முடிந்ததாக கூறுகிறார். 2016ஆம் ஆண்டு பிரதான தேர்வை தமிழிலேயே எழுதியதாகவும் அதில் வெற்றி பெற்று நேர்முக தேர்வையும் தமிழிலேயே சந்தித்து வெற்றி பெற்றதாக கூறுகிறார். 332வது ரேங்க் வரிசையில் தமிழில் தேர்வெழுதி வெற்றி பெற்ற மாணவர் தான் மட்டுமே என்பதில் பெருமிதம் கொள்வதாக கூறுகிறார் மணிகண்டன். முக்கியமான விஷயம், தமிழில் எழுதி படித்து சர்வீஸ் வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய சவாலான விஷயமாக இருந்தால் கூட முடியாத ஒரு காரியம் அல்ல. நிச்சயமாக நம்மளால் தமிழில் எழுதி படித்தாலும் பாஸ் பண்ண முடியும். அதற்கான மெட்டீரியல்ஸ் நம்ம நிறையாவே இருக்குது. அதனால் யாரும் தமிழில் எழுதுறவங்க டிமோட்டிவேட் ஆகிட வேண்டாம். உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுல எனக்கு கிடைக்கல, ஏதாவது சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க. நானும் ரெடியாக இருக்கேன். தமிழிலேயே படித்து தமிழிலேயே தேர்வை எதிர்கொண்டு IAS ஆக முடியும் என்பதை மணிகண்டன் இன்று நிரூபித்திருப்பது மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நெய்வேலி அடுத்த வடக்குமேலூர் கடகோடி கிராமத்தில் நலிவுற்ற குடும்பத்தில் பிறந்த தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சி செய்து தமிழில் IAS தேர்வில் தேர்ச்சி பெற்றார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நெய்வேலியிலிருந்து தேவராஜ்.